புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த காணொலி ரொம்ப மிக முக்கியமான காணொலி. நண்பர்கள் பொறுமையாக முழுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும், நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆர்வம் தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக இன்னும் என்னப்பா இல்லைங்க, இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோம். இந்த காணொலிக்குள்ள வரப்போற சம்பவங்கள், பேசுற விஷயங்கள் அனைத்தும் ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்றத டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோம். ஏன் இவ்வளவு பெரிய டிஸ்க்ளைமர்னு சொன்னா, ஐயோ என்னப்பா அவங்களை இழிவுபடுத்திட்டீங்க இவங்களை இழிவுபடுத்திட்டீங்க, யார் எங்ககிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்கன்றதையும் சேர்த்தே சொல்லிடுறோம். 3 தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாருங்க? தமிழ்நாடு अब चेंज के लिए तैयार है. तमिलनाडु अब डीएमके के कुशासन से मुक्ति चाहता है. तमिलनाडु अब बीजेपी एनडीए की सरकार चाहता है. அதிமுக கட்சியையோ அல்லது அதிமுக ஆட்சியையோ மக்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லல. 2026 ஆண்டு தேர்தலில் அதிமுக தான் ஜெயிச்சு அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமைக்க போகிறதுன்னு சொல்லல. என்டிஏ பிஸ்கேஜேபி கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போகிறது. அதுவும் பாருங்க, அவங்களா அமைக்கலையா, மக்கள் விரும்புகிறார்கள். தமிழ்நாட்டில் என்டிஏ பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சியை விரும்புகிறார்கள், விரும்ப தொடங்கி விட்டார்கள் மக்கள். 2026 ஆண்டில் என்டிஏ பிஸ்கேஜேபி கட்சி தான் ஆட்சி அமைக்க போகிறதுன்னு சொன்னாது. தப்பு கிடையாது அந்த மாதிரி சொல்றது. ஆனா பாருங்க, தமிழ்நாட்டு மக்கள், அந்த பக்கம் வட மாநிலங்கள் ஒட்டுமொத்தமான மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் விட்டுருங்க, தமிழ்நாட்டு மக்கள் என்டிஏ பிஸ்கேஜேபி கட்சியின் ஆட்சியை விரும்புகிற அளவுக்கு அப்படி என்ன நம்ம சாதிச்சிட்டோம் சார் நாடு முழுக்க? என்னையா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்க, என்ன சாதிச்சிங்கன்னு சொல்லி. என்ன சாதிக்கல, வந்து பார் நாங்க ஆட்சி செய்யற மாநிலங்கள் பக்கம் வந்து பார், கேட்டு பார் என்ன சாதனை பண்ணாங்கன்னு சொல்லி சாதனை சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய ராமர் கோயிலை கட்டி எவ்வளவு பெரிய சாதனை செஞ்சிருக்கோம். இல்ல ஜி, மக்கள் கேட்கறது இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சாதனை. பொருளாதாரம் அப்படின்னா யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கறீங்க? பொருளாதாரம்ட்டு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி பின்னாடி போயிட்டு இருக்குன்ட்டு அதை பற்றிலாம் கேட்கக்கூடாது. நாங்க மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் செய்யற சாதனையை குறிப்பிட்டு மட்டும்தான் சொல்றோம். பல ஆண்டுகளாக இழுத்து கொண்டிருந்த அயோத்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை உங்களுக்கு முடிச்சு கொடுத்தோமா? ராமர் கோயிலை கட்டினமா? இதை விட ஒரு பெரிய சாதனையாக கடந்த 11 ஆண்டுகள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போதாதா தமிழ்நாட்டில் மக்கள் என்டிஏ பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சியை விரும்புவதற்கு? இது போதாது அப்படின்னு சொன்னா பார்ட் 2 ஸ்டார்ட் பண்றோம். என்ன பார்ட் 2? சீதாமாவுக்கு கோவில் கட்ட போறோம். எங்கெங்க? ஊப்பியில தான் ஏற்கனவே பெருமை மிக சின்னம் உருவாக்கி வச்சிருக்கோமே. அதன் தொடர்ச்சியாக பாகம் 2 குஜராத்ல இருந்து தொடங்குது. மாடலான குஜராத் மாடல் மாநிலத்தில் கிராண்ட் டெம்பிள் ஆஃப் சீதா மாதா டு பி பில்டு. இது எப்படி இருக்கு? சூப்பர். தமிழ்நாடு அரசு அறிவுசார் நகரம் அமைப்பது சம்பந்தமாக அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, மாடலான நாட்டுக்கே ஒட்டுமொத்தமான ரோல் மாடலாக இருக்கணும்னு சொல்லி அந்த குஜராத் மாடல் மாநிலத்துல சீதாமாவுக்கு டெம்பிள் கட்ட போறாங்களாம். என்னப்பா கோவில் தானே கட்டுறான்னு சொன்னாங்க, அதுல என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? கண்டிப்பா யாருக்கும் எந்த பிரச்சனை கிடையாது, தப்பே கிடையாது கோவில் கட்டுறோம்னு சொல்றது. ஆனால் கோவில் கட்டுவது எதற்காக? இப்போ கோவில் மக்கள் நிம்மதிக்காக போய் சாமி கும்பிடுறதுக்கு கட்டுறோம் அப்படின்னு சொல்லலாம். அமைதியை தேடி சாமி கும்பிடுறதுக்காக மக்கள் கோவிலுக்கு போவதுக்காக கட்டுறோம்னு சொல்லலாம். இப்படி சொல்வதற்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கு. ஆனால் சீதா அம்மா டெம்பிள் கட்டுறதுக்கு காரணத்தை சொல்றாங்க பாருங்க. சீதா மாதாவுக்கு கோவில் கட்டுவோம், அந்த கோயிலை பார்க்கும் பொழுது பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய செய்தியாக அது இருக்கும். எப்படிங்க? சீதா மாதாவுக்கு கட்டுகின்ற கோவிலை பார்க்கும் பொழுது பெண்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய செய்தியாக அது அமையும். அதற்காக சீதா மாதாவுக்கு கோயில் கட்டுறோம்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அங்கதான் பாருங்க இடிக்குது. கட்டுகின்ற அந்த கோவிலை பார்த்து விட்டு பெண்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான செய்தியாக இருக்கும்னு சொன்னா, இல்ல பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த கோவிலை பார்த்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கங்கன்னு சொன்னா, அப்போ ஒட்டுமொத்தமா நாட்டில் உள்ள பெண்கள் இதற்கு முன்பாக எப்படி நடந்துட்டு இருக்காங்க கேட்பாங்க இல்லைங்களா? அந்த கோவிலை பார்த்துட்டு பெண்கள் அதற்கு பிறகு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான செய்தியாக இருக்கும்னு சொன்னா, அப்போ இப்ப இருக்கிற பெண்கள் நாடு முழுக்க எப்படி நடந்துட்டு இருக்காங்க? ஏன்னா அமித்ஷா அவர்கள் குஜராத் மாநில முதல்வர், இவங்க கோவில் கட்டுவது சம்பந்தமாக செய்தியை வெளியிடும் போது பெண்களை குறிப்பிட்டு ஒப்பிட்டு இந்த மாதிரி பேசுற இதே வார்த்தையை வேற யாரா சொல்லியிருந்தாங்கன்னா, அது ஏதோ ஒரு ஸ்டேட் வேண்டாங்க, தமிழ்நாட்டே எடுத்து போங்க. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பெண்களோட ஒப்பிட்டு பேசியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? ஒட்டுமொத்தமான இந்து பெண்களை இழிவுபடுத்திட்டாங்களேன்னு சொல்லுவாங்களா? சொல்லிக்க மாட்டாங்களா? இதற்கு முன்பாக சொன்னாங்க. மனுஸ்மிருதிக்குள்ள இருக்கிற விஷயத்தை எடுத்து பேசினார் திருமாவளவன் அவர்கள். பெண்களை சுதந்திரமாக திரிய விடாதீர்கள்,
நல்லதை நுகரக்கூடாது, நல்லதை கேட்கக்கூடாது, ரம்மியமானவற்றை அவன் சொல்லுவோம், ரம்மியமானவற்றை கேட்கக்கூடாது, ரம்மியமானவற்றை நுகரக்கூடாது, ரம்மியமானவற்றை பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தாங்கன்னா அப்படி சுதந்திரமா விட்டுட்டுனா சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அது என்ன தவறுகள்? இதுதான் திரும்ப இந்த தான் நீங்க வரணும். பெண்களுடைய குணங்கள். சிறுவயது பெண்ணை தந்தை பாதுகாப்பான், யவன பருவத்தில் கணவன் பாதுகாப்பான், கல்யாணம் பண்ண பிறகு வயோதிகத்தில் புத்திரர்கள் பாதுகாப்பார்கள். எனவே பெண் என்பவள் எப்போதும் பிறரால் பாதுகாக்கப்படுவாரே என்று சுதந்திரமாக இருக்கத்தக்கவள் அல்ல. தனது சொந்த கற்பனையின் அடிப்படையில் உருவாக்கிய ஏதோ ஒரு புத்தகத்தில் இருக்கும் பக்கத்தில் இருந்து உள்ள வரிகளை எடுத்து அவர் பேசல, மனுஸ்மிருதிக்குள்ள எழுதி வச்ச உண்மையை எடுத்து சொன்னார். பெண்கள் ஆணின் அழகையோ வயதையோ பார்க்க மாட்டார்கள். அவனுக்கு அந்த அழகா இருக்கிறானா இல்லையா பார்க்க மாட்டாங்க. அவன் சின்னவனா பெரியவனா பருவத்துக்கு வந்தவனா பார்க்க மாட்டாங்க. பெண்கள் ஆணின் அழகையோ வயதையோ பார்க்க மாட்டார்கள். அழகனாக இருந்தாலும் குரூபியாக இருந்தாலும் பொருட்படுத்தாமல் ஆண்மகனாக இருந்தால் போதும் என்று அனுபவிப்பார்கள். இதான் நேச்சர் ஆஃப் தி விமன், பெண்களுக்கான இயல்புன்னு எழுதுறான். அது என்னென்ன பேச்சு பேசினாங்க? இருக்கிற பக்கத்தெல்லாம் விட்டுட்டு கேவலமான பக்கத்தை எடுத்து நான் கேவலமான விஷயத்தை தான் எடுத்து பேசுவேன்னு சொன்னா அப்ப நம்ம புத்தி எப்பேற்பட்ட புத்தின்னு என்னென்ன கதை கட்டினாங்க. நான் கேவலமானதை மட்டும்தான் எடுத்து சூஸ் பண்ணி பேசுவேன்னா என் புத்தி எவ்வளவு கேவலங்கிறது அதுல இருந்து தெரியுது. அதே மாதிரி திருமாவளவன் இப்ப சொன்னது தப்புன்னு உங்க வாயில இருந்து வரல. ஒட்டுமொத்தமான இந்து சமுதாயத்தை இழிவுபடுத்தி விட்டார், ஒட்டுமொத்தமான இந்து பெண்களை இழிவுபடுத்தி விட்டார். போராட்டம் புண்ணாக்கு போடலங்கான்னு என்னென்னமோ பண்ணாங்களே. பெண்களை பத்தி தப்பா பேசிட்டார். அவர் எங்க பேசினார்? இருக்கிற விஷயத்தை எழுதி வச்சதை எடுத்து சொன்னாரு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. யாரோ எப்போதோ எந்த சமயத்தில் தெரியாம தப்பான டிரான்ஸ்லேட் பண்ண புத்தகத்தை வச்சு படிச்சுனுக்காருங்க அவரு. மனுஸ்மிதியில் அப்படிலாம் இல்லைன்னு சொன்னா இந்த பக்கத்தை பாருங்க. திருமாவளவன் அவர்கள் மனுஸ்மிதியில் பெண்களை குறிப்பிட்டு என்ன எழுதி வச்சிருக்குன்னு சொன்னாரோ அதுல ஒரு வார்த்தை மாறாம அப்படியே எழுதி வச்சிருக்கு ஆங்கிலத்தில். ஒட்டுமொத்தமான பெண்களை குறிப்பிட்டு கண்ணா பின்னான்னு கேவலமாக ஆங்கில மொழியில் எழுதி வைத்த இந்த புத்தகம் எங்க இருக்குங்க? முறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க தான் இந்த மாதிரி புக்கெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க இந்து சமுதாயத்தை இழிவுபடுத்துவதற்காக அப்படின்னு சொல்லலாம். ஆனா பாருங்க, இது பிஸ்கேஜேபி கட்சியோட அபிஷியல் வெப்சைட்ல இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு வெப்சைட்ல வச்சிருக்கிறாங்க. அதுவும் எந்த தலைப்புல பாருங்க, இந்தியன் கல்ச்சர், இந்தியாவோட கலாச்சாரம் அப்படின்ற ஒரு தலைப்புல வேமா சூசோ இல்லாம இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வச்சிருக்கிறாங்க. இந்தியன் கல்ச்சர்ன்ற ஒரு தலைப்புல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிஸ்கேஜேபி கட்சியோட வெப்சைட்ல வச்சிருக்கிற இந்த பக்கத்தை அட என்னப்பா இந்தியன் கல்ச்சர்னு சொல்றாங்களே, என்னதான் கல்ச்சர் இருக்குன்னு பார்க்கலான்ட்டு ஏதோ ஒரு வெளிநாட்டுல யாராவது ஒருத்தர் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி என்னப்பா இந்தியன் கலாச்சாரம் அப்படின்னு படிச்சு பார்த்தா என்ன நினைப்பாங்க? சரி, என்னையா இது, தலைப்பு மட்டும் கல்ச்சர்னு இருக்குது ஆனா ரொம்ப கேவலமான கருத்துக்களா இருக்குன்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி நினைக்கக்கூடிய வகையிலான கேவலமான கருத்துக்கள் கொண்ட புத்தகத்தை தான் எழுச்சினுக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் மனுஸ்மிதிக்குள்ள இருக்கிற விஷயத்தை எடுத்து பேசியது தப்புன்னு சொன்னா அப்போ அந்த பக்கத்தை ஏன் வச்சுருக்கீங்க? இன்றைக்கும் வெப்சைட்ல இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் இருக்கிற விஷயத்தை எடுத்து போட்டதுக்கே, உண்மையை எடுத்து சொன்னதற்கே பெண்களை இழிவுபடுத்திட்டார் திருமாவளவன் அவர்கள்னு சொல்லி சண்டைக்கு வந்தாங்களே. அப்போ இன்றைக்கு சீதா மாதாவுக்கு டெம்பிள் கட்ட போறோம்னு சொல்ற அந்த இடத்துல இந்த கோவிலை பார்த்து விட்டு இனிமேல் பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு செய்தியாக அமையும்னு சொன்னா அதோட அர்த்தம் என்ன? ஏன்னா போற போக்குல பிஸ்கேஜேபி கட்சிக்குள்ள இருக்கிற யாரோ ஒரு தொண்டரோ இல்ல அந்த கட்சியோட நிர்வாகியோ சொல்லலைங்க. உள்துறை அமைச்சர், குஜராத் மாநில முதல்வர் அரசாங்கத்தோட மக்கள் வரிப்பணத்தை வைத்து கட்ட போற கோவிலுக்கு உதாரணமாக பெண்களை எடுத்து பேசியிருக்காங்க. சொன்னாங்க இல்லைங்களா? சரி, மார்க்குக்குள்ள வாங்க, கட்ட போற இந்த கோவிலை பார்த்து விட்டு பெண்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கும்னு சொன்னா எதை ரோல் மாடலாக நினைச்சுப்பாங்க? ஏன்னா பாருங்க, நாடு முழுக்க முக்கியமா பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சார்பாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க சீதாமாவை குறிப்பிட்டு மைக்கு போட்டு மேடை கட்டி என்னென்ன பேசினுங்கிறாங்க? பிராப்தசாரித்ர சந்தேகா, உன்னோட நடவடிக்கையில எனக்கு சந்தேகம் இருக்குங்கிற. சத்ருவ கூட இப்படி பேச மாட்டார். பிராப்தசாரித்ர சந்தேகா மம பிரதிமுகே, என் முன்னாடி வந்து துணிச்சலா நிக்கிறையே. 10 மாசம் லங்கையில இருந்த உன் பேர்ல எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் உன்னை நம்பல. பிராப்தசாரித்ர சந்தேகா. நாங்க சொல்லலங்க, டிஸ்க்ளைமருக்காக நாங்க மறுபடியும் சொல்லிடுறோம். நாங்க எதுவுமே சொல்லல. இருக்கிற விஷயங்களை சார்பாளர்கள் பேசியதை எடுத்து அப்படியே போடுறோம். எதிரி கிட்ட கூட அந்த மாதிரி பேச மாட்டாராம். ஆனா பாருங்க, தன்னுடைய மனைவி கிட்ட பேசினாராம் அந்த மாதிரி. ஏன் பேசினாரு? கண்ணு கூசுது, உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பெரிய பெரிய லைட்டை பார்க்கும்போது எப்படி கண்ணை கூசுமோ அந்த விட மோசமா என் கண்ணு கூசுது, உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. போங்கன்னு சொல்றீங்களே, எங்க போறது? யார் கூட வேணா போ. உன்னை பார்க்க கூசல், உன்னை நான் அப்படியே விட்டுட்டு போயிருப்பேன். போனா எங்க சூரிய வம்சத்துக்கு என்ன கௌரவம், அப்புறம் என்ன கௌரவம் இருக்கு, மரியாதை இருக்கு. எங்க குடும்பத்தோட கௌரவத்தை ரட்சிக்கணுமோ அதுக்காக தான் லங்கைக்கு வந்து ராவணாதிகளை வதம் பண்ணினேன். உங்ககிட்ட ஆசைப்பட்டு வந்தேன்னு நினைச்சுக்காது. எங்க வேணாலும் போ, உனக்கு நான் அனுமதி கொடுத்துட்டேன். இல்ல லக்ஷ்மணே பரதே வாத்வம், லக்ஷ்மணனோட போ, இல்ல பரதனோட போ, இல்ல விபீஷணனோட போ. யாரோட குரு புத்திம் யதா சுகம். இப்போ இந்த கோவிலை ரோல் மாடலாக பெண்கள்
நினைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா அப்ப இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து போகாதுங்களா? 10 மாசம் லங்கையில இருந்த உன் பேர்ல எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் உன்னை நம்பல, உன்னை பார்க்க கூசல். அப்ப எப்படிங்க எந்த கேரக்டரை மையப்படுத்தி நாடு முழுக்க இருக்கிற பெண்கள் அந்த கேரக்டரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்களோ அந்த கேரக்டரோட கணவரே இந்த மாதிரி அந்த கேரக்டரை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் எதை நாங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும்னு கேட்பாங்க இல்லைங்களா? இப்படித்தான் அவர் பேசினார் சீதாம்மா கிட்ட அப்படின்னு பேசுறது சார் தான். சாரு பேசுற அதே இடத்துல சாருக்கு பதிலாக வேற யாராவது இருந்தாங்கன்னா இந்நேரம் பாருங்க அதுக்கும் சண்டைக்கு வந்திருப்பாங்க. இப்ப சார் பேசும்போது கை தட்டி ரசிச்சு சிரிக்கிறாங்க. சரி, சிரிச்சிட்டு போட்டோம், ஒரு ஓரமா தப்பும் கிடையாது. ஆனால் இப்ப எந்த கேரக்டரை நாங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கணும்ட்டு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அடுத்து ராமாயண காலத்துக்கே உங்களை கொண்டு போயிடுறோம்ப்பா, அதுக்காக தான் இந்த மாதிரி டெம்பிள்லாம் கட்டி உங்களுக்கு ஒரு பெரிய உதாரணமாக நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொன்னா ராமாயண காலத்தில் போயிட்டு என்ன பண்ணலாங்க? சதி ஏறுவாங்க இல்லைங்களா? கணவன் இருந்த கையோடு சதி ஏற்றுறது, சாரி ஏத்தலை, அவளா ஏறுறதுன்னு சண்டைக்கு வருவார். யாரும் ஏத்தலை, அவங்களா ஏறுறதுன்னு சொல்லி. சரி, ஏத்துறாங்களோ ஏறுறாங்களோ அவங்க மொத்தம் சதி ஏறுறது ராமாயண காலத்தில் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஒரே ஒரு ஆளுக்குங்க 60,000 ஒய்ஃபு. நாங்க சொல்ல, சார் தான் சொன்னாரு, 60,000 ஒய்ஃபு. கணவனை பிரிந்து மனைவியால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது. அதனால் கணவன் இறந்தவுடன் அவள் உயிர் வாழ அவள் விரும்பவில்லை. யார் அவளை உடன்கட்டை ஏற்றது கிடையாது, அவளாவே ஏறுதல். இதுக்கு சதி ஏறுதல்னு பேரு. ஐயோ, ஆத்தக்காரர் போயிட்டார், என்னால இனிமே இருக்க முடியாது. பெண்கள் ஒவ்வொரு கணவனுடைய மனைவிகள் அவ்வாறாக வாழ்ந்தார்கள். திரேதாயுகத்துல தசரத சக்கரவர்த்தி, தசரதர் இறந்தார். கோசலை, கைகேயி, சுமித்திரை 3 பேருக்கு மட்டும்தான் பிள்ளைகள். மத்த 60,000 மனைவிகள், மத்த எல்லா மனைவிக்கும் பிள்ளைகள் கிடையாது. அப்படி இருக்கிற அவரு திடீர்னு போய் சேர்ந்துறாரு பாருங்க, மேல போய் சேர்ந்துறாரு. அந்த 60,000 ஒய்ஃபும் உடன்கட்டை ஏத்துறாங்க. சாரி, அவளா ஏறுறது. யாரும் ஏற்றுதல் கிடையாது, உடன்கட்டை ஏத்துறது கிடையாது, அவளே ஏறிடுவான். ஆனால் அந்த 60,000 நம்பர்ல 3 பேர் மைனஸ் ஆகுறாங்க. எதுக்குங்க? அப்கிரேட் வருது. இந்த உடன்கட்டை சதி ஏறதுல திடீர்னு ஒரு அப்கிரேட் பண்றாங்க. மனைவி, கணவனை இழந்த மனைவி தனியாக இருக்கிற பட்சத்துல அவங்க உடன்கட்டை ஏறிதான். ஆனால் அதே மனைவிக்கு குழந்தை இருக்கிற பட்சத்துல அப்பதான் ஒரு சின்ன அப்கிரேடு மாறி குழந்தைக்காக அவங்க வாழலாம், கணவனுக்காக சதி ஏற வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஒரு அப்கிரேடை கொண்டு வராங்க சதி ஏற சிஸ்டத்துல. அப்படி அப்கிரேட் பண்ணும்போது வந்ததுதான் பாருங்க, இந்த 60,000 மனைவில 3 பேர் கழிக்கிறாங்க. ஏன்னா அந்த 3 மனைவிமார்களுக்கு குழந்தை இருக்குங்களாம். கோசலை, கைகேயி, சுமித்திரை 3 பேருக்கு மட்டும்தான் பிள்ளைகள். மத்த 60,000 மனைவிகள், மத்த எல்லா மனைவிக்கும் பிள்ளைகள் கிடையாது. சோ 60,000 - 3 ஈக்குவலன்ட் 59,997 கணக்கு சரியா தான் நினைக்கிறேன். 59,997 மனைவிகள் ஒரே ஒரு ஆள் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்றதுக்காக இவ்வளவு பெரிய அநியாயம் ஆக்கிறோம். சரி, அவ்வளவு பெரிய அநியாயம் ஆக்கிரம் நடந்தது கூட வச்சுப்போமே, பண்ணாங்கன்னு கூட நம்ம நம்புவோமே, தப்பு கிடையாது. ஆனால் அந்த சமயத்துல விறகுக்கு எங்கிருந்து போயிருப்பாங்க? அவ்வளவு பெரிய தீய எப்படி மூட்டியிருப்பாங்க? 59,997 பேர் விழற அளவுக்கு உண்டான தீய. சரி, தீய மூட்டினது கூட இருக்கட்டும் ஒரு ஓரமா. ஆனா பாருங்க, இத்தனை 1000 மனைவிகள் உடன்கட்டை ஏறினது அவருக்கு பெருசா தெரியல. அந்த 3 பேர் மைனஸ் ஆயிட்டாங்களாம். அதுல சாருக்கு கொஞ்சம் வருத்தம். இந்த கோசலை, கைகேயி, சுமித்திரை தவிர மத்த எல்லா மனைவிகளும் உடன்கட்டை ஏறிட்டான். நம்ம பொண்ணோட ஆத்துக்கார மாப்பிள போயிட்டார், விட்டுலாமா? அப்படியே இப்படி எல்லாம் நாங்க சொல்லலங்க. சாஸ்திரம் சொல்லுகிறது, மனு நீதி, மனு சாஸ்திரம். பேசினுக்காரு இப்ப அவரும் சொல்லலங்க, சொந்தமா கற்பனை பண்ணி. சாஸ்திரம் சொல்லுகிறது, மனு நீதி, மனு சாஸ்திரம். இருக்கிற ஆதாரங்கள் சொல்லுது. நம்ம பாருங்க, நாங்க ராமாயண காலத்தை கொண்டு வர போறோம், ராமாயண காலத்துக்கே உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம், ராமாயண காலத்தை ரோல் மாடலா உங்களுக்கு காட்ட போறோம் அப்படின்னு சொன்னா அப்போ இதையெல்லாம் இனிமே ரோல் மாடலா எடுத்துக்க வேண்டியதுனா? அடுத்து ராமாயண காலத்துக்கே உங்களுக்கு கொண்டு போக போறோம், ராமாயண காலத்தை உங்களுக்கு ரோல் மாடலா காட்ட போறோம் அப்படின்னு சொன்னா எதை ரோல் மாடலா காட்டலாங்க? அதாவது பாருங்க, சம்பூகன் அவர் ஒரு சூத்திரராக இருக்கிற சம்பூகன் சொர்க்கத்தை அடைவதற்கு தவம் செய்கிறாரு. சூத்திர சாதியில் பிறந்த சம்பூகன் தவம் செய்த காரணத்தினால் ஒரு பிராமணன் பாருங்க இறந்துடுறாரு. ஹீரோ விடுவாரா? ஹீரோனா யாரும் தெரிஞ்சு இல்லைங்களா? நம்ம ராமர் சார் தான். ஹீரோ விடுவாரா? விடமாட்டாரு. வெட்டு தலைய வெட்டிடுறாங்க. வெட்டப்பட்டதாக ராமாயணத்தை எழுதி வச்சிருக்காங்க, நாங்க எழுதலைங்க. வால்மீகி அவர்கள் எழுதுற ராமாயணத்தை அப்படியே எடுத்து போடுறோம். ஐயோ தப்புங்க, இப்படிலாம் இல்லைங்க ராமாயணத்துல அப்படின்னு சொன்னா அப்ப இல்லாத ஒரு விஷயத்த எதுக்காக பிஸ்கே ஜேபி கட்சியோட அபிஷியல் வெப்சைட்ல வச்சிருக்கிறீங்க? பிஸ்கே ஜேபி கட்சி தான் இந்த மாதிரி பெருமையாக இந்த பக்கத்தை வச்சிருக்கிறாங்க. அப்படி வச்சிருக்கிற இந்த பக்கத்தை தான் ரோல் மாடலா கொண்டு போயிட்டு காட்ட போறீங்களா? பிறந்தவர்கள் அனைவரும் சமம் கிடையாது. பிராமணன், வைசியன், சத்திரியன், சூத்திரன். இந்த கடைசியாக இருக்கிற சூத்திரன் இருப்பதிலேயே ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட். அதையும் வால்மீகி ராமாயணத்தில் தான் தெளிவாக எழுதி வச்சிருக்காங்க. தெளிவாக எழுதி வைத்ததை பெருமையாக வச்சிருக்கிறாங்க பிஸ்கே ஜேபி கட்சியோட வெப்சைட்ல. அப்ப எப்படிங்க பிறந்தவர்கள் அனைவரும் சமம் கிடையாதுங்க, அவங்கவுங்க எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த இடத்துல வச்சிருந்த இடத்துலயே அப்படியே வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரோல் மாடலா காட்ட போறீங்களா? ராமாயண காலத்துக்கே போய் சும்மா நிறுத்தியா? நீங்க பேசுறத நாங்க நம்ப மாட்டோம்.
ஏத்துக்க மாட்டோம். இல்லைங்க வெப்சைட்ல வச்சுருக்காங்க, அவங்க வெப்சைட்ல வச்சுருப்பாங்க, தெரியாம வச்சுருப்பாங்க, யாராவது வச்சுட்டு இருப்பாங்க, அதுக்காக உண்மையாயிடுமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ராமாயண காலத்துல அப்படிலாம் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஹீரோ நம்ப மாட்டீங்களா? நம்ப மாட்டோம். யார் சொன்னா நம்புவோம்? சார்கள் சொன்னா நம்புவோம். அப்படிங்களா? நீங்களே பாருங்க. 4 ஜாதியினரில் சூத்ர ஜாதியை சார்ந்தவர்கள் தபசு கலியுகத்தில் மேற்கொள்ளலாம், வரக்கூடிய கலியுகத்தில் மேற்கொள்ளலாம், இந்த திரேத்தையில் மேற்கொள்ளக்கூடாது. யாரேனும் அப்படி சூத்ர ஜாதியில் பிறந்தவன், சூத்ர ஆச்சாரத்தை அவலம்பிக்கக்கூடியவன், யாரேனும் செய்யக்கூடாத தபஸை செய்துவிட்டால் இந்த அகால மிருத்யு நேரிடும். பாத்துக்கோங்க, அங்க என்ன எழுதி வச்சிருக்கோ அதுல ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து பிழை இல்லாமல் அழகா தெளிவா எடுத்து அக்கக்கா பிச்சு பிச்சு கேமராவுக்கு முன்னாடியே ஒப்பிக்கிறாரு. இப்ப நம்புறீங்களா? நம்புவோம் கண்டிப்பா. எப்படி நம்புறீங்க? இப்ப மட்டும் சொல்றது சார்பாளர்கள் இல்லைங்களா? சார்பாளர்கள் எது சொன்னாலும் நம்புவோம். நல்ல வேலை பாருங்க, சார்பாளர்கள் எதை சொன்னாலும் நாங்க நம்புவோம்னு சொல்லும் போதுதான் இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஐயோ, திருமாவளவன் அவர்கள் பெண்களை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப இத பாருங்க. விஞ்சிருக்கா அந்த க்ஷத்ரிய ராஜாவின் பத்னிகள், குழந்தை இல்ல, என்ன பண்றதுன்னு கேட்டபோது அந்த குலபுரோகிதர் சொன்னாராம், ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சுன்னு குழந்தையை பத்துக்கும்போ. நாங்க சொல்லுங்க, சார் தான் சொல்லிக்காரு. அதுவும் சார் ஒளிஞ்சு மறைஞ்சு யாருக்கும் தெரியாம ரகசியமா யார் காதலையும் போய் சொல்லல, ஓப்பனா மேடை கட்டி மைக்கு போட்டே சொல்றாரு. இன்றைக்கு ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கோ அதையே அந்த காலத்துல வேற மாதிரியான ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல், வரம் தரக்கூடிய ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் நடத்திருந்தாங்கன்னு ஓப்பனா அவர் தான் மைக்கு முன்னாடி சொல்றாரு. வியாசர் கருப்பா இருப்பார், சுமாரா தான் இருப்பார், ஷேவெல்லாம் பண்ணிக்க மாட்டார், தீட்சையெல்லாம் வச்சுட்டு அப்படி சுமாரா தான் இருப்பார் பார்க்கறதுக்கு. அம்பிகையை அமிச்சா, அம்பிகை போய் பார்த்தா விசித்திர வீரியனை விட்டுட்டு இவரோடியா அப்படின்னு கண்ணை மூடினுட்டா. உற வச்சுண்டா. வியாசர் சொன்னார், இனிமே உனக்கு ஒரு குழந்தை ஒரு நாள் பிறக்கும். அடுத்த நாள் அம்பாலிகா போனா. அம்பாலிகா பார்த்து அப்படியே பயந்து ஆச்சரியப்பட்டு நின்னுட்டா. இவரோடியா அப்படியே வேர்த்து போய் அனீமிக் ஆயிட்டா, பேல் ஆயிட்டா. அதனால அவர் சொன்னார், உனக்கும் ஒரு பிள்ளை பிறப்பான். இதே வேலையாத்தான் அழகிறானா? அவர் சொல்றத பார்த்துட்டு யாருக்கும் கோவம் வரல இல்லைங்க. எஸ்பெஷலி பாருங்க, யாருக்கு அந்த மாதிரிலாம் பண்ணிந்ததா சொன்னாரு? விஞ்சிருக்கா அந்த க்ஷத்ரிய ராஜாவின் பத்னிகள், குழந்தை இல்ல, என்ன பண்றதுன்னு கேட்டபோது அந்த குலபுரோகிதர் சொன்னாராம், ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சுன்னு குழந்தையை பத்துக்கும்போ. சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு எல்லாம் கோவம் வரல இல்லைங்க. வராதுங்க, வரவே வராது. சொல்றது சார்பாள்கள் சொல்ற இதே விஷயத்த வேற யாரா சொல்லியிருந்தாங்கன்னா பறந்து பாஞ்சு வந்து பொறாண்ட வந்திருப்பாங்களே கடிகத்துக்கு. அதை இவங்க சொல்லும் போது யாருக்கும் கோபம் வராது. அவங்க எல்லாம் உண்மையை சொல்லுவாங்க, நேர்மையானவர்கள். வெள்ளையா இருக்கவங்க எல்லாம் பொய்யே பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது சமூகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்படிங்க பொய் பேசுவாங்க? அப்ப எப்படிங்க? ராமாயண காலத்தையே உங்களை கொண்டு போயிட்டு ரோல் மாடலா நாங்க காட்ட போறோம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோல் மாடலா ஊருக்குள்ள நந்துக்கங்க அப்படின்னு சொல்ற பட்சத்துல இதையெல்லாம் ரோல் மாடலா எடுத்துக்கினேன் ஊருக்குள்ள சுத்தலாமா? நெக்ஸ்ட் அதே ரோல் மாடல் வரிசையில் இருக்கிறது தான், அதுவும் இருக்கிறது தான், எழுதி தான் வச்சிருக்காங்க, வெப்சைட்லயும் இருக்கு. அயோத்தியா காண்டத்துல தசரத சக்கரவர்த்தி ஒரு நாள் வேட்டைக்கு போறாரு. வேட்டைக்கு போனவர் விட்ட அம்பு பாருங்க, ஒரு முனிவரோட மகன் மீது பாஞ்சி அவர் ரத்த வெள்ளத்தில் கீழே விழுறாரு. ரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்த அந்த முனிவரின் மகனை பார்த்து விட்டு தசரதம் பாருங்க அழுகுறாராம். ஐயோ, என்னப்பா இது, ஒரு பிராமணி மகனை நான் கொன்று விட்டேனே அப்படின்ட்டு. அப்ப பாருங்க, சாகும் தருவாயில் ரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்த அந்த முனிவரோட மகன் என்ன சொன்னாரா? கவலைப்படாதீங்க ஓ கிங், நீங்க வருத்தப்படவே படாதீங்க, அழாதீங்க. பிராமணனை கொல்லும் அளவிற்கு இது ஒன்றும் பெரிய பாவம் கிடையாது. நான் சூத்திர தாய்க்கும் வைசிய தந்தைக்கும் பிறந்தவன். பாத்துக்கங்க, ரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் உயிர் போற அந்த இடத்துல கூட பாருங்க டெபினிஷன் கொடுத்துனுக்காரு. நீங்க கவலைப்படாதீங்க மன்னா, நீங்கள் கொன்றது ஒரு பிராமணனை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. பிராமணனை கொல்றதுதான் பாவம். அதனால நான் அந்த மாதிரி கிடையாது, நான் இன்னாருக்கும் பிறந்தவன்ட்டு வேமா சூசோ இல்லாம சொன்னாராம். அப்படி சொன்னதை எப்படி வேமா சூசோ இல்லாம எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. சரி, மரண தருவாயில் இருக்கிறவர் சொன்னாரோ, அப்படி சொன்னதை யார் பார்த்தாங்களோ பார்த்தா மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. அப்படி எழுதி வச்சதை இன்றைக்கும் அபிஷியல் வெப்சைட்ல வச்சுருக்கிறாங்க. அப்ப இதன் மூலமாக உலகத்துக்கு நம்ம என்ன கருத்து சொல்றோங்க, நம்ம என்ன கருத்துக்களை கொண்டு போயிட்டு ரோல் மாடலா கடத்துறோங்க. இப்போ கூட பாருங்க, ஐயோ எதப்பா இந்த மாதிரி இழிவுபடுத்துறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. நாங்களா இழிவுபடுத்துறோம்? நாங்கள் ஏதாவது சொந்த கற்பனையில் ஏதாவது எடுத்து போட்டோமா? இல்லை ஆதாரம் ரெடி பண்ணி கொண்டு வந்து காட்டுறோமா? இல்லைங்களே. இருக்கிற விஷயத்த, இருக்கிற ஆதாரங்களை, இருக்கிற உண்மையை எடுத்து சொல்றதே தப்புன்னு சொன்னா, அப்போ அந்த தப்பான தப்புகள் அடங்கி தப்பான கருத்துக்களை ஏன் நீங்க தப்பா வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்க. பகுத்தறிவும் படிப்பறிவும் விஞ்ஞான அறிவும் வளராத அந்த காலத்துல தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி ஊட்டியிருந்தாங்கன்னு பார்த்தா, விஞ்ஞான அறிவும் பகுத்தறிவும் படிப்பறிவும் வளர்ந்த இந்த காலத்துல கூட இதை பார்த்து விட்டு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதுவும் பாருங்க முக்கியமா பெண்கள் இனிமேல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அது ஒரு செய்தியாக அமையும்.
நாட்டோட பொருளாதாரத்தை எப்படி பலப்படுத்துவது, நாட்டோட பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துறது, நாட்டுக்காக வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது. காங்கிரஸ் கட்சி இருக்கும்போது பெட்ரோல் விலையை ஏற்றி மக்களை கொடுமை பண்ணுது, நாங்கள் வந்தால் எப்படி கம்மி பண்ண போகிறோம், பாதிக்கு பாதி விலையை கம்மி பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்தோமே. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் வைத்து கொண்டிருந்த பெட்ரோல் விலையை கூட வந்த கையோடு டபுள் ட்ரிபிள் மடங்கு ஏற்றிட்டு இன்னைக்கும் பாருங்க குறைக்காம அடம் பிடிச்சி நிற்கிறோமே. 11 ஆண்டு கால ஆட்சி கடந்த போதும் அந்த விலையை எப்படி குறைக்கிறது, மக்கள் மீது வைத்த விலைவாசி என்கின்ற பாரத்தை எப்படி இறக்குவதுன்ற வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சிலிண்டர் விலை ஏற்றி மக்களை கொடுமை பண்றாங்களே, இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா, நினைக்காதீங்க யாரும் இல்லைன்னு நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க. சிலிண்டர் விலையை எப்படி நாங்கள் வந்த கையோட பாதிக்கு பாதியாக கம்மி பண்றோம்னு சொல்லி கொடுத்து கொண்டிருந்த மானியத்தை கூட கட் பண்ணிட்டு 300 ரூபாய் 400 ரூபாய் வித்த சிலிண்டர் இன்றைக்கு 1000 ரூபாய் வரைக்கும் ஏற்றி வச்சிருக்காங்களே. அதை எப்படி குறைச்சி மக்களுக்கு விலைவாசி பாரத்தை இறக்குதுன்ட்டு பார்க்க மாட்டாங்க. அமெரிக்க டாலருக்கு நிகராக நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு சரிவடைந்து கொண்டே போகிறதே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஊழல் அதிகமாகி போன காரணத்தினால்தான் அமெரிக்க டாலருக்கு நிகராக நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு சரிந்து கொண்டே போகிறது. நான் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க இந்திய ரூபாய் மதிப்பு எவ்வளவு உயர்த்தி காட்டுறேன்னு சொல்லி வந்துட்டு இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த ரூபாய் மதிப்பு சரிவை காட்டிலும் அதை விட படுபாதாளத்துக்கு போயிடுச்சு. குறைந்த அளவில் இந்திய ரூபாய் மதிப்பு சரிவில் இருக்கும் போதே காங்கிரஸ் ஆட்சி ஊழல்னு சொன்னா அதை விட டபுள் மடங்கு இந்திய ரூபாய் மதிப்பு சரிவு இன்றைக்கு நம்ம ஜியோட ஆட்சியில் போச்சு. அப்போ அதை விட காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட எவ்வளவு மடங்கு ஊழல் பெருத்து போயிருக்கும். அதையெல்லாம் சரி பண்ணி இந்திய ரூபாய் மதிப்பு சரிவை தடுத்து எப்படி நிறுத்துவதற்குண்டான வேலையை பார்க்க மாட்டாங்க. ஒரு சவரன் நகை 20,000 to 25,000 அப்படிதான் இருந்தது. இன்றைக்கு பாருங்க 1,00,000 கடந்து 1,20,000 30,000 எங்கேயோ போயிருக்குது. நடுத்தர குடும்பம், ஏழை குடும்பம் தங்கம் என்கின்ற வார்த்தையை இனிமேல் ஸ்லேட்ல எழுதி வச்சுதான் பார்க்கணும் போலுது. அந்த அளவுக்கு யாருமே எட்ட முடியாத தூரத்துல போயிட்டு ஒட்டினுக்குது தங்கத்தோட விலை. அதையெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்து சரி செஞ்சு பழையபடி தங்கத்தோட விலையை குறைப்பது அப்படின்ற வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. 24 மணி நேரம் வாரத்தில் 7 நாள், மாசத்துல 30 நாள், வருஷம் 365 நாளும் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் மக்களை எந்த ஒரு சிந்தனையிலும் எட்டி பார்க்காதபடி அவங்கள மூட நம்பிக்கையிலே எப்படி போட்டு அமுக்குறதுன்ற வேலையை தான் பாருங்க 360 டிகிரியில் பார்த்துட்டு இருப்பாங்க. தமிழ்நாடு அறிவுசார் நகரம் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆனா இங்க நம்ம என்ன பண்ணுவோம், பைப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த பைப்பு வழியா சூரியனோட வெளிச்சத்தை டைரக்டா ராமர் முகத்துல எப்படி நாங்க அடிக்கிறதுன்னு யோசிப்போம். என்னாச்சு பெட்ரோல் விலை देखिए उधर से देखिए वो कितना बड़ा सूर्यन வெளிச்சம் वो रामर फेस में आएगा पाइप के बढ़िया. सिलेंडर விலையை கம்மி பண்றேன், उधर देखिए कितना बड़ा रामर கோயில் में कटेंगे. ஓ கோவிலுக்குள்ள போயிட்டு சுத்தி பார்ப்பீங்களா, அதை விட்டுட்டு சிலிண்டர் விலையெல்லாம் ஏன்பா தப்பாலாம் கேட்டு நிற்கிறீங்கன்ற ஒரு வகையில போட்டு அமுக்குவாங்க. என்னாச்சு காங்கிரஸ் ஆட்சியை வாங்கி வைத்த கடனை விட நீங்க டபுள் ட்ரிபிள் மடங்கு வாங்கி வச்சு 200 லட்சம் கோடியை தாண்டி நிற்குதாமே. என்னாஜி அது வேற 5 லட்சம் வேற கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதையும் போட மாட்டீங்களா, அதே 15 लाख रुपया பத்தியா பேசுறீங்க. உதர் தேக்கியே நம்ம நாட்டில் முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி எப்ப நடந்தது தெரியுமா? என்னாஜி நாங்க வேற கேட்கறோம், நீங்க ஏதோ சொல்றீங்களே. தேக்கியே உதர் சே தேக்கியே ஓ மதம் ஆயேகா. ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி உலகத்திலேயே எங்க நடந்தது என்று சொன்னால் அது பிள்ளையார் தலையை ஒட்டினாங்க இல்லைங்களா, அதுதான் முதல் உலகத்திலேயே வந்த பிளாஸ்டிக் சர்ஜரி. ஜி நாங்க நாட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறோம், நீங்க புராண காலத்துக்கு கொண்டு போறீங்களே. புராண காலம் நெய்யே ஓ ஆயகா ஒவ்வொன்னா ஆயகா அப்படி வரும். அந்த ஆயகா வரிசையில இப்போ சீதா மாதா டெம்பிள் ஆயகா. ஜி தமிழ்நாடு அறிவுசார் நகரம் அமைப்பது பத்திலாம் யோசிச்சுருக்காங்க. போறோம் அங்கதானே போறோம். மக்கள் என்டிஏ பிஜேபி கட்சி ஆட்சியை விரும்புகிறாங்க. 2024 நாங்க போய் அங்க நிக்கிறோம் இல்லைங்களா, நின்ன கையோட ஜெயிச்சு நல்லாகிற தமிழ்நாட்டையும் முச்சி விட்டுறோம். முடிங்க. ஆனா பாருங்க கனவுல தான் முடிக்க முடியும். ஏன் தெரியுங்களா, இது தமிழ்நாடு. மற்ற மாநிலங்களில் மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துற வேலையை கண்டிப்பா வடமாநில பக்கம் நீங்க பண்ற அந்த ஃபார்முலா வேலை தமிழ்நாட்டில் நடக்காது. மறுபடியும் சொல்றோம், ஏனென்றால் இது தமிழ்நாடு. ஒருவேளை உண்மையில் என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போட்டு அந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்து ஆட்சியில உட்கார வச்சாங்கன்னு சொன்னா வடமாநிலங்கள் பக்கம் எப்படி பின்தங்கியே இருக்கோ அதே நிலைமை தான் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. மதம் அப்படின்ற பெயர்லயும் கடவுள் என்கின்ற பெயரிலும். அதற்கு சாம்பிள் ஆட்சியில் இல்லாத போதே திருப்பரங்குன்ற பிரச்சனையை இழுத்து அங்க எவ்வளவு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப ஆட்சியில் இல்லாத போதே ஒற்றுமையாக இருக்க தமிழ்நாட்டிலே இப்பேற்பட்ட அக்கரமான அநியாயமான விஷயத்தை அரங்கேற்றம் பண்றாங்கன்னு சொல்லும் போது அப்ப உண்மையில் பாருங்க என்டிஏ அதிமுகவோட கூட்டணி ஆட்சி அமைந்து விட்டால் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி பேச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா ரோல் மாடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.